சாரி, நான் பொய்லாம் சொல்ல. பைக் ரிப்பேர் ஆச்சு அதான். எனக்கு புரியல. பைக் ரிப்பேர்னு சொல்றேன்ல, வாவான்னு சொன்னா எப்படி வர முடியும்? இங்க ஒரு பார்க் இருக்கு, நான் அங்க இருக்கேன். இங்க வரியா? சரி வா. பார்த்து பார்த்து பொறுமை. ஓகேவா? தேங்க்ஸுங்க. ஐயோ, ஃபோன் டிஸ்பிளே போயிடுச்சு. உங்கள் கையை அடிபட்டிருக்குங்க. நீங்க அதை விட உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கா? இருக்கு. நிமிஷம் தாங்க. பாஸ். ஹலோ, நான் காவியா பேசுறேன். நீ உன்கிட்ட பேசிட்டு வரும்போது தடுக்கி வந்துட்டேன்டா. ஃபோன் டிஸ்பிளே வேற போயிடுச்சு. அதெல்லாம் பெரிய அடி இல்ல, சின்ன அடிதான். டேய் கத்தாதடா, இங்க ஒருத்தர்கிட்ட ஃபோன் வாங்கி உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க வரும்போது இந்த நம்பர் கால் பண்ணு, சரியா? தேங்க்ஸுங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க. உங்கள் கையை அடிபட்டிருக்கு. கொஞ்சம் அங்கே வாங்க. வாங்க உட்காருங்க. இதாங்க. அது எப்படி? பொண்ணுங்க யாச்சும் கீழ்வாங்கன்னு கொடுக்கலாம், கையில வச்சுட்டு இருப்பீங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னா ஐயோ சாரிங்க, பரவாயில்ல. பரவாயில்ல விடுங்க, நானே போட்டா. ஆக்சுவலாக நான் காலையில் ஒருத்தரை சாரி எரியும் சொல்ல மறந்தேன். காலையில் ஒருத்தரை பார்க்கலான்னு சொல்லி கிளம்புனேன். வர வழியில் என் பைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அந்த பேர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷாப்பு. அந்த மெக்கானிக் ஷாப்பில் தான் என் வண்டியை கொடுத்து வச்சுருக்கேன். பொறுமை சாரி. இருங்க. ஸோ அது கரைக்கிற வரை நான் இங்கே வெயிட் பண்ணின்னு இருக்கேன். அதனால் என்னை பார்க்க வரவங்களும் இங்கே வர சொல்லியிருக்கேன். ஓ சாரி. ஆக்சுவலி நேற்றுக்கு நான் கேப்ல தாங்க போகலான்னு இருந்தேன், ஆனால் கேப் கிடைக்கலங்க. அதான் வண்டியில் வேற வெங்காச்சு. சேம், நானும் மார்னிங் கேப் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. சரி அதான் பைக் எடுத்து வர வேண்டியதாக போயிடுச்சு. சரி இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். நேற்று உனக்கே ஷூட் வேறு இருந்தது. ஸோ அதனால் லேட்டாக வேறு ஆயிடுச்சு வரத்துக்கு. ஷூட்டா? நீங்கள் ஃபோட்டோகிராஃபரா? ஃபிலிம் மேக்கர், டேரக்டர். ஓ ஆக்சுவலி நான் ஒரு ஃபோட்டோகிராஃபருங்க. நேற்று கூட நான் ஷூட் போகும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மேபி இது கோஇன்சிடென்ட்டா? இன்னைக்கு ஏதோ பேட் டே போல. எல்லா டைமும் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன் நேற்றுக்கு எனக்கு கூட தான் பேட் டே. என் கிளைண்ட் கிட்ட செம்ம சண்டைங்க. அந்த டென்ஷனே பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வேற சண்டை போட்டேன். அதனால இங்கே வந்து உட்காடுறேன். இருங்க, நீங்க என்ன மாதிரி இங்க வந்து உட்காரல? இல்லதானே? நேற்று என்னையும் டேரக்டர் திட்டினாருங்க. அந்த கோவத்தில் நானும் என் ஆள் கூட சண்டை போட்டேன். அதை வர வச்சு சமாதானப்படலான்னு சொல்லி தான் நான் இங்கே வந்தேனே. வர வயதே என் பைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ நானும் உங்களை மாதிரி இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க என்ன மந்த்? ஆகஸ்ட். நான் ஜான்வரி. எந்த இயர்? 98. சேமா? சேமா. நீங்க கால் பண்ண நம்பர்ல திருப்பி கால் வருது. ஹலோ, எங்க இருக்கு? இங்க இருக்கேன் பாரு, தெரியுதா? தேங்க்ஸ்ங்க. ஓகே பை. பை. டேய் என்னால கோவமா இருக்கியா? உனக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இன்னைக்கு எனக்கு மீட்டிங் இருக்குன்னு. இப்போ உன்னால அந்த மீட்டிங் எனக்கு டிலே ஆகும். டேய் பைக் ரிப்பேர் ஆச்சுடா, அதானே உன்னை வர வச்சேன். நீ எப்பவுமே கூட தானே பண்ற. நேற்று ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன்னா, கிளைண்ட் கூட சின்ன ஆர்கியூமெண்ட். அதான் சாரிடா. ஏன் எங்களுக்கு இல்லையா டென்ஷன்? சரி நேற்று எப்படி போனா? விஸ்வாவோட தான் போனேன். அவன் கூட போகாதன்னு நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். லூஸ் மாதிரி பேசாத. அவன் நான் எப்படா போவேன்? அப்படி யார் உன்னை பண்ண சொன்னா? அந்த போட்டோகிராஃபில மூட்டை கட்டி போடுங்க எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்றது? அசோக், நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் இந்த டாபிக் பத்தி பேசாதன்னு. ஹலோ ஹலோ சார், ஒரு 15 மினிட்ஸ் வந்துடும் சார்.
ஏய் இது பாரு, நான் இங்கே வந்தது இதெல்லாம் மூட்டை கட்டி போடுன்னு சொல்கிறதுக்கு தான், ஓகேவா? அசோக் புரிஞ்சுக்கோ. நீ என்ன புரிஞ்சுக்கோ, எங்கள் அம்மா கிட்ட போய் பொண்ணு ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்னால் சொல்ல முடியாது. அசோக் இந்த டாபிக்கை விட்டுரு. ஏன் அவன் கூட சுற்றுறது நல்லா இருக்கா? அசோக் தேவையில்லாம பேசுற. எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்கிறேன், நீ திருப்பி திருப்பி பண்ணுறனா அப்புறம் எப்படி? உனக்கு பிடிக்கலான்னு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதான் பண்ணுவேன். இது பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கா இல்லை அவன் பிடிச்சிருக்கா? ஏய் நின்றி. ஹே ஹலோ, நீங்க என்ன பண்ற? அங்கே ஒரு மாதிரியா இருந்தது, அதான் இங்கே வந்தேன். நீ இன்னும் போலியா? அழுவியான. நான் ஏன் அழுகணும்? நான் பையங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உலகத்துல அதிகமா ஆயிர பர்சன்னா பசங்க தான். உண்மையாவா? ஆமா, வேணா சாச்சி பிட்டில கூட கேளு. அவனுக்கே தெரிஞ்சிருக்குன்னா அவன் ஒரு வேளை பையனாக தான் இருப்பான் போல. நீ அழுதியா? அது வந்து அது விடுங்க. நீங்க இங்கே வந்தீங்க, உங்கள் ஆள் எங்க? அவன் போயிருப்பான், எனக்கு தெரியாது. அவன் போயிருப்பான் எனக்கு தெரியாது மீன்ஸ் நீங்கள் பாதியில் விட்டு வந்துட்டீங்களா? ஏதாச்சும் ப்ராப்ளம்னா சொல்லுங்கள், நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் அங்கே இருங்க, இங்கே இருங்க. ஏங்க உங்கள் ஆள் போதுங்க, அங்கே தான் இருக்காரு. நான் போய் பேசிட்டேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏய் யார் நீ? நீ என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டா? இல்ல சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா? அதுவும் இல்ல. ஆல்ரெடி உனக்கு எனக்கு என்ன கனெக்ஷனே தெரியல, முதல்ல அதை சொல்லு. கனெக்ஷனெல்லாம் இல்லைங்க, கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சரி அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனேன். உனக்கு எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நீ வேற அவன்கிட்ட போய் பேசி வச்சிருக்க. அவன் என்னெல்லாம் பேசுவான்னு தெரியுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் அவ கால் வந்துருச்சுல, ஏடு. நான் வேணும்னே பண்ணலங்க, ஹெல்ப் பண்ணலான்னு தான் போனேன். அட நீங்கன்னு இல்ல, வேற யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பான். அதான் பிரேக்கப் ஆயிடுச்சுல. எப்பயோ ஆயிருக்கணுங்க, இப்ப ஆயிடுச்சு. நீங்களே சொல்லுங்க, எவ்வளவுதான் ஹோல்ட் பண்ணுவீங்க ஒரு பர்சனை? எங்களுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க ஒருத்தர் ரொம்ப நேசிக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அந்த பர்சனை. ஆனா கடைசி வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்காம அவங்க எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருப்பாங்க. எவ்வளவுதாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? கத்தணும் போல இருக்கும், ஆனா கத்தவே முடியாது. கடைசியில அவங்க ஈஸியா பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எவ்வளவுதாங்க டாலரேட் பண்ணுவேன்? நானும் மனுஷன் தானே. உண்மைதாங்க. ஐ மீன் நானும் பேட் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தேன். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய சண்டை போடுவோம். என்னை அவள் நம்பவே மாட்டா. எனக்கும் அதே மாதிரி தான். பாய்ஸோட ரிலேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் எல்லாமே. எனக்கு அவள் ஹாப்பியாக இருந்தால் போதும். நான் என்னை பற்றியெல்லாம் அவ்வளோவா யோசிக்க மாட்டேங்க. ஆனால் ஒரு நாள் நான் என்னையே இழக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. கஷ்டமாக இருந்தது. சரி நானும் அவள் தானேன்னு சொல்லி பொறுத்துக்கிட்டேன். சொல்லலான்னு போனேன், நீ பண்ணுறது எனக்கு கொஞ்சம் வலிக்குதுன்னு சொன்ன உடனே அவ போயிட்டாளா? தெரியல. சொல்லப்போனால் இன்றைக்கி அவகிட்ட நான் சாரி சொல்லதான் போனேன். பட் எனக்கு புரியுது. அது என்ன லவ் லெட்டரா? இதுவா? இது இப்போ உங்களுக்கு தான் தேவைப்படும். எனக்கா? ஏன் சிரிக்கிறீங்க? குழந்தையா நீ? எஃபர்ட்லாம் போட்டு எழுதிருக்க, சிம்பிளா மெசேஜ்லயே சொல்லலாம்ல. ஆனால் நீ ஏன் சொல்லிட்டியே சிம்பிள்னு? சாரி, நான் அப்படிலாம் மீன் பண்ணல.
இங்கே சாரிங்கிற அந்த வேறு ரொம்ப நார்மலாக ஆயிடுச்சு. சிம்பிளான சண்டை போட்டால் சாரி, சின்ன சின்ன விஷயம் போட்டால் சாரி. லவ்வில் எந்த இடத்துல சாரி கேட்கணுமோ அந்த இடத்துல தான் சாரி கேட்கணும். அதை பற்றி எல்லா இடத்துல போய் சாரி கேட்கணும்னு அவசியமே இல்லை. இப்போது உங்கள் பாய் ஃப்ரெண்ட் எத்தனை டைம் சாரி கேட்டிருப்பாங்க? கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணி இருக்கும்? எல்லாம் பண்ணிட்டு சாரி சொல்றான்னு தோணும். அவ்வளோதான். ஆனால் ஒரு தடவை கூட உங்களுக்கு அவன் மன்னிக்கணும்னு தோணல, கரெக்டா? ஏன்? ஏன்னா அவன் சொல்கிற சாரியில் சுத்தமாக எஃபர்ட் இல்லை. கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்கள் சொன்னீங்களே, யாராச்சும் சாரி இவ்வளோ எஃபர்ட் போட்டு சொல்லுவாங்களா கையிலலாம் எழுதின்னு? இப்போது நான் இந்த லெட்டர் கொடுத்தல சாரி சொல்லி, என்னோட சாரியை நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்களா இல்லையா? பின்ன அக்செப்ட் பண்ணாம ஏன் பண்ணீங்க? ஏன்னா சாரி உண்மையா இருந்துச்சு, அதான். அவ்வளோதான். ஒரு சண்டைனா இந்த மாதிரி ஃபோன்லேயும் இந்த மாதிரி மெசேஜ்லேயும் சாரி சொல்கிறது நிப்பாத்துங்க. நேரில் போங்க, போய் பேசுங்க. இல்லையா இந்த மாதிரி கையில் எழுதி கொடுங்க. அப்போ தெரியும் அந்த சாரிக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குங்க. டாக்டர் சார் நிறைய கதை எழுதுவீங்களோ? அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் பிரேக்கப் ஆயிருக்கு. அட போங்கடா, என்னடா இது? வை, டீயா காஃபி? டீ. ஓ மை காட், அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ்? நெட்ஃப்ளிக்ஸ். ஓகே. கிட்கேட் ஆர் டைரி மில்க்? டிக்கெட். சரி, லாஸ்டா கேக்குறேன். நீ மார்னிங் பர்சன் நைட் பர்சனா? மோஸ்ட் ஆஃப் த டே குரூப் போடுற அன்றைக்கெல்லாம் லேட்டாக தான் எழுதுப்பேன். ஐ எம் காவ்யா. ஐ எம் கவின். என்னால முடியல, போப்பா. பேர் குடிமா, மொட்டை பேச டைம் போறதே தெரியல. இரிட்டேட்ஸ் வேற. சரி, நான் கிளம்புறேன். பை பை. ஆமா, உன் பைக் எங்க விட்ட? ஹலோ, அந்த ஆப்போசிட்டில் ரெடி ஆயிடுச்சா? ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்க வீட்டுல விடுவியா? கண்டிப்பாக. சரி, நீங்கள் வரேன். ஆமாம்மா, ஏங்க நான் சார்ஜ் இப்படி கேட்டால் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. டேய், மூடிட்டு வாடா.